சகோதரர் விஜய்க்கு எங்க போனாலும் மிகப்பெரிய ஒரு கூட்டம் வருது, அதை மறுக்கிறது கிடையாது. ஆனால் அவங்களுடைய பார்ட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு புதிய இயக்கம், அந்த கட்சியுடைய கட்டமைப்பு பார்க்கும்போது கட்டமைப்பே இல்லைன்னு சொல்லலாம். மக்கள்கிட்ட நிறைய இளைஞர்கிட்ட வர்றாங்க ஒரு ஆதரவு இருக்கே தவிர அந்த ஆதரவு அது வாக்குகளா மாத்துறதுக்கு அது. ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம்னா, சகோதரர் விஜயை ஆதரிக்கிற நபர்களே அவங்க பார்த்தீங்கன்னா அது பாதிக்கு மேல பிஜேபியை எதிர்க்கிறாங்க. அது என்னன்னா கடைசி நேரத்துல இப்ப நம்ம போடுற வாக்கு நாளைக்கு அது பாஜக மறைமுகமா ஒரு ஆதரவா போயிருன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல நிறைய அப்படி மாற கேள்விப்படுறேன். சரி, அப்போ நம்ம அப்படி போட்டா அது அதிமுக பாஜக அணிக்கு அது பலன் சேர்க்குங்கிறதுக்காண்டி நம்ம திமுக அணிக்கு அந்த ஓட்டு போடலாம்னு சொல்லி ஒரு மாற்று கருத்து இருக்கிற மாதிரி கேள்விப்படுறேன். ஏன்னா உங்களுக்கு கடந்த காலம் நீங்க பார்த்திருப்பீங்க, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 3வது அணிக்கு இடம் இல்லை. அது ஐயா காலம் சென்று ஐயா மூப்பனாரா இருக்கட்டும், நாங்க ஆரம்பிச்ச மக்கள் நல கூட்டணியா இருக்கட்டும், 3வது அணிக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு வரவேற்பு இருந்ததே கிடையாது. இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, மறுக்கிறது கிடையாது. என்னுடைய அனுமானம் ஒரு 15% ஒரு வாக்கு வாங்குவார்னு நம்பிக்கை இருக்கு. அதே ஒரு பெரிய விஷயம். புதிய ஒரு இயக்கம் முதல் தேர்தலே 15% வாங்குறாங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதை வைத்துக் கூட வருகின்ற அடுத்த காலங்களில் மிகப்பெரிய ஒரு இயக்கமா வளரலாம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை அந்த 17 விழுக்காடு வாக்கு வச்சுட்டு அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உருவாக்குவாங்கிறது சந்தேகம் தான். அப்படியே ஒரு பாதிப்பு வந்தனா என்னுடைய அனுமானம்னா அது அதிமுக அணிக்கு அந்த பாதிப்பு உருவாக்குங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை. இளைஞர்கள் நிறைய பேர் விஜய் ஆதரிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டர்ஸ், அது என்ன விஷயம்னா அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டர்ஸ்ல பல பேர் எந்திரிக்கிறதே 10 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. எல்லா இளைஞர் இன்னைக்கு ஒரு இளைஞர்களுடைய வாழ்வியல் முறையை பார்க்கும்போது பொதுவாக சொல்றாரு, எல்லா வீடுகளையும் சொல்றேன் நான். அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் லீவை போட்டு எங்கேயாவது 3 நாள் 2 நாள் பிக்னிக் போனாலும் போயிருவாங்க அந்த பசங்க. ஆனா எனக்கு என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அது சகோதரர் விஜய்க்கு ஒரு ஆபத்து. இன்னைக்கு சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய நட்சத்திரமா இருந்தாலுமே, அவர் பின்னாடி நிறைய பேர் அவருக்கு ஆதரவு இருந்தாலுமே, இன்னைக்கு நான் சொல்ற மாதிரி ஒரு சமீபத்தில் ஒரு அமைக்கப்பட்ட ஒரு இயக்கம் கட்டமைப்பு கிடையாது. அதே நேரத்தில் அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் அவங்க கிட்ட கிடையாது. அண்ணன் செங்கோட்டையர் ஒருத்தர் தவிர இது எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே கத்துக்குட்டிகள் தான். நானும் கத்துக்குட்டி தான். இந்த மாதிரி கூட அவர் கூட கத்துக்குட்டிகள் தான் இருக்காங்க. அது ஒத்துக்கவே மாட்டேன். அண்ணன் நேரு ஒரு மிகப்பெரிய வெற்றி, கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காரு. தனிநபர் பட்டாவே, வீட்டுமனை பட்டாவே, நேற்று நான் போகும்போது டேட்டா எடுத்தனால வீட்டுமனை பட்டாவே கிட்டத்தட்ட 50,000 60,000 பட்டாக்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார். வீட்டுக்கு 4 பேர் ஓட்டு போட்டாரு. எங்க போகுது எண்ணிக்கை? அது மிகப்பெரிய ஒரு சமீபத்தில் இப்படி நான் பார்த்தது கிடையாது. நம்முடைய சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 18-20,000 வீட்டுமனை பட்டாக்கள் கொடுத்திருக்கிறார். அவர் தொகுதியில நிறைய வேலைகள் கிட்டத்தட்ட அங்க இந்த பகுதியில தொழிற்சாலைகள் புதிய தொழிற்சாலைகள் வரணும், வேலை வாய்ப்பு உருவான்னு சொல்லிட்டு 150 ஏக்கர் சிப்காட்டை தெரிந்து பண்ணியிருக்கிறாங்க. அங்க தொழிற்சாலை வர வாய்ப்புகள் இருக்கு. தொகுதிக்குள்ளேயே பொறுத்த வரைக்கும் நிறைய வேலைகள் செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஒலிம்பிக் அகாடமி பொறுத்த வரைக்கும் திருச்சியில இருக்கு. திருச்சியில கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 150 crores 150 கோடி கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாம நீங்க அந்த திருச்சி தொகுதிக்கு பொறுத்த வரைக்கும் அந்த திருவெரும்பூர் தொகுதியில மக்களை சார்ந்த தொகுதி மக்களுக்கு தேவையான திட்டங்கள் நிறைய ஒரு அமைச்சரா அவருக்கு இருக்கிற செல்வாக்கை பயன்படுத்தி பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய சகோதரர் மகேஷ் பொய்யாமொழியும் அந்த நேரு கூட அதே மாதிரி அவர் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிப்பாருன்னு நம்பிக்கை.